வணக்கம். இன்று நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு பில்லர். நம்மை தாங்கும் 4 வகை தூண்களைப் பற்றி நம்ம ஒரு உரையாடல் பார்ப்போமா? அப்பா, எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுப்பா, என்ன சந்தேகம்? ஏன் எல்லாராலையும் சாதிக்க முடியல? புரியலப்பா. நீ என்ன மீனிங்ல கேட்க வர? எத்தனையோ மனுஷங்க இருந்தாலும் சில பேர் மட்டும் எப்படி ஹிஸ்டரியில் இடம் பெறாங்க? அதுவா, ஹிஸ்டரியில சாதிச்சவங்க எல்லாம் தன்னுடைய வாழ்க்கைய பில்டப் பண்ணாங்க. அப்படியா? எப்படி பில்டப் பண்ணாங்க? சிம்பிள் மெத்தட் பட் பவர்ஃபுல் மெத்தட். சொல்லுங்க. அதற்கு காரணம் 4 டைப்ஸ் ஆஃப் பில்லர். அப்படியா? விளக்கி சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட், இன்டெலிஜென்ஸ், ஈகோ என்ற 4 இன்விசிபிள் பார்ட் இருக்கு. அதை நாமும் முறைப்படுத்தி வழிநடத்தினா நம்மளாலே சாதிக்க முடியும். நம்ம மைண்டில் நிறைய ஃப்ரீக்வன்சி இருக்கும். அதை நாம் ரேடியோவில் எப்படி டியூன் பண்ணி நமக்கு தேவையான சேனலில் கேட்போமோ அதே போல தான். எக்ஸாம்பிள், நீ என்னவா ஆக போகிறன்னு நினச்சிக்கோ. அந்த ஃப்ரீக்வன்சியை மட்டும் திங்க் பண்ணு. சாதனையாளர்கள் அதை மட்டும்தான் பண்ணாங்க. ரெண்டாவதை பார்த்தா இன்டெலிஜென்ஸ். ஸோ புத்தி. நமக்கு புத்தி ஒரு இன்விசிபிள் பவர். அது தெரியாது, ஆனால் அதை பற்றி எப்படி பயன்படுத்தணும் தெரிஞ்சால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள், நீ ஒரு காட்டு வழி போகிற. அங்கே ஒரு போர்டு இருக்குது. அதில் நோ என்ட்ரி போட்டு இருக்குது. அதற்கு கீழே தடை விதிக்கப்பட்ட இடம், அபாயகரமானது இருக்குது. நாம் அதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு தான் எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. பட் நாம் அதை செய்வோமா? செய்ய மாட்டோம். உள்ளே போகலாம் நினைப்போம். ஆனால் அங்கே தான் ஒரு இன்விசிபிள் பவர் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதுதான் இன்டெலிஜென்ஸ், புத்தி. அங்கே இருக்கிற சூழ்நிலையை நம்ம எப்படி தப்பிக்கணும், எந்த வழியில் தப்பிக்கணும், உதவி பண்ணுற பேர் தான் அந்த இன்டெலிஜென்ஸ். இதை வச்சு தான் சாதனையாளர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் மைண்டில் திங்க் பண்ணி வச்சுருந்த ஒரு ஃப்ரீக்குவென்சியை தன்னுடைய புத்தியால் அப்ளை பண்ணாங்க. ஸோ திங்க் பண்ணியாச்சு, புத்தியை அப்ளை பண்ணியாச்சு. ஏன் இந்த புத்தி வேறு ஃப்ரீக்குவென்சி கொண்டு போகாது? ஸோ நாம் நிறைய ஃப்ரீக்குவென்சி வச்சுருந்தா நம்முடைய புத்தி வேலை செய்யாது. புரிஞ்சுதா? சரி, இன்னும் 2 பவர் பற்றி சொல்லுங்க. சரி சொல்கிறேன். ஆனால் உன் தம்பியும் கேட்குறான் அல்லவா, அவனுக்கும் தெரிஞ்சுக்கலவா? தேவா, உனக்கு எதனா கேள்வி இருந்தால் சொல்லு. ஆமாம், இருக்குப்பா. சொல்லுப்பா, என்ன கேள்வி? அண்ணன் கேட்ட கேள்வியில மீதி 2 பவர் சொல்லுங்க. அப்படியா? சொல்கிறேன்ப்பா. மூணாவதாக பார்க்க போனால் சப்கான்ஷியஸ் மைண்டு. இதை சித்தம்னு சொல்லுவாங்க. நமக்கு சித்தம் ஒரு பவர் இருக்குது. அவர் எப்படி தெரியுமா? நாம் மனசில் ஒரு ஃப்ரீக்வென்ட் பண்ணி இருப்போம்ல, அதையே நமக்கு ஞாபகப்படுத்துவார். எப்படி ஞாபகப்படுத்துவார் தெரியுமா? நீ வேறு எந்த ஃப்ரீக்வன்சி வந்தாலும் அதை டைவர்ஷன் பண்ணுவார். அந்த கெப்பாசிட்டி அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு உண்டு. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, மைண்டில் திங்க் பண்ணணும். புத்தியின் துணை கொண்டு அதில் உள்ள நெளிவு சுழிவு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதையே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் உருவாக்கணும், பாசிட்டிவாக உருவாக்கணும். சரிப்பா, நெக்ஸ்ட் பவர் என்ன? நெக்ஸ்ட் பவர் அகங்காரம். இவரை ஈகோ சொல்லுவாங்க. ஆனால் ஈகோ நல்ல ஈகோ இருக்குது, கெட்ட ஈகோ இருக்குது. இப்போ ஒரு நல்ல ஈகோ பார்க்கலாமா? இந்த ஈகோ எப்படிப்பட்டவர் தெரியுமா? இவர் தான் டாப்பு. இவரால் தான் சாதனையாளர்கள் சாதிக்க முடிஞ்சது. உனக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீ திங்க் பண்ணி வச்ச உன்னுடைய எதிர்காலம் எது வேணாலும் இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், டாக்டர், நர்ஸு, சயின்டிஸ்ட்டு, பவர்ஃபுல் லீடரு, பிஸ்னஸ்ஸு எதுவான இருக்கட்டும். ஸோ அதை நீ உருவாக்கிட்ட. அந்த விஷயத்த உன் புத்தியில் வாங்கிக்கணும். அதற்கு சம்மந்தப்பட்ட விஷயத்த நீ எப்போதும் பார்க்கணும். அது சம்மந்தப்பட்ட விஷயத்த நீ கேட்கணும். அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீ பழகும்போது உன்னுடைய கவனம் மட்டும் அந்த சித்தத்தின் துணை கொண்டு பண்ணும். அதை நீ எப்படின்னா அந்த சித்தம் கேப்சர் பண்ணிக்கும். சப்கான்ஷியஸ் மைண்ட் கேப்சர் பண்ணிக்கும். இது எப்படி சொல்லுவாங்கன்னா, முயற்சி திருவினையாக்கும் என்ற குரல்ல எடுத்துக்காட்டா சொல்லியிருப்பாங்க. இந்த அகங்காரம் அப்படிதான் நமக்கு துணை செய்யும். அகங்காரம் நம்ம தப்பா நினைக்கிறோம். அது வேறு பேர் நம்ம வச்சுக்க நினைக்கலாமா? உறுதின்னு சொல்லலாமா? நீ உன்னுடைய உறுதியில கரெக்டா இருந்தனா அது உனக்கு நிச்சயம் உனக்கு உதவி பண்ணும். உனக்கு தேவையான விஷயத்த கொடுக்கும். அப்பதான் உன்னால சாதிக்க முடியும். சாதிப்பது சுலபம் இல்லை தம்பி, ரொம்ப கடினம். ஆனால் உன்னுடைய ஹார்ட் ஒர்க்கு, ஸ்மார்ட் ஒர்க்கு யூஸ் பண்ணி இன்னைக்கு எத்தனையோ விஷயம் யூடியூப் போன்ற சோஷியல் மீடியாவில் இருக்குது. அதை நீ தேடினா உனக்கு உதவி செய்யும். முக்கியமான விஷயம், இன்னைக்கு யூடியூப் கூட இப்படி தான் இயங்குது. நீ என்ன தேடுறியோ அது மட்டும்தான் கொடுக்கும். அது சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும்தான் உனக்கு வரும். நீ அதே போல தான்,
நீ மைண்டில் ஒரு விஷயத்த உருவாக்கணும். ஐ மீன் ஃப்ரீக்வன்சியை வச்சு தேடு. அதை வந்து புத்தியின் துணை கொண்டு, உன்னுடைய இன்டெலிஜென்ஸ் துணை கொண்டு என்ன வேணும் என்ன வேணாம் அந்த முடிவு பண்ணு. அதில் சில விஷயம் கொண்டு வா. அதன் பின்னர் உன்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு உனக்கு அதை ஹெல்ப் பண்ணும். அதில் ஒரே சிந்தனையாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த அகங்காரன்ற ஈகோ வந்து நம்ம அதை முடிச்சிடும் சொல்லிட்டு ஒரு வெறி சொல்லுவாங்கல்ல, அந்த உறுதி தான் வந்து உன் முடிவை வந்து உன்னை உயர்த்தும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுப்பா. பாரி, உனக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சுதுப்பா எனக்கு. இப்படி தான் எல்லா சாதனையாளர்களும் எதிர்கால நோக்கு காரணமாக உலகின் மிக சிறந்த சாதனையாளர்களில் ஒருவராக பார்க்கப்படுகிறார். அவரை பற்றி நம்ம சில விஷயங்கள் பார்க்கலாமா? அவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் சாதிச்சார் தெரியுமா? சாதனையை அடையாளப்படுத்திய முறைகள் சொல்லலாம். அவர் என்னன்னா பிக் விஷன். அவருடைய பெரிய கனவு மனிதர்களை செவ்வாய்க்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு பெரிய இலக்கு அவர்கிட்ட இருந்தது. அது மட்டும் இல்லை, அவர் தனது சொத்து முழுவதையும் முதலீடு செய்ய தயங்கலை. ரிஸ்க் வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்தார். அது மட்டும் இல்லை, கண்டினியூஸ் லேர்னிங். அவர் வந்து ராக்கெட் விஞ்ஞானம் வரை தானாகவே கற்றார். அதோடு மட்டும் இல்லை, அவர் வந்து ஒரு ஒரு ஹார்ட் ஒர்க்கு, கடின உழைப்பாளி, ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பீப்புள் கூட. ஒரு வாரத்தில் 80லேருந்து 100 மணி நேரம் கூட வேலை செய்தார். தோல்விகளை ஏற்க மனப்பான்மை அவர்கிட்ட இருந்தால் கூட பல ராக்கெட் தோல்விகள் அடைஞ்சது. ஆனாலும் தன்னுடைய முயற்சியில் அவர் இடம் கொடுக்காம அந்த முயற்சி பண்ணினே இருந்தார். அந்த முயற்சி அவருக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது. சரி, நீங்கள் 2 பேரும் அதை கேட்டிங்கல்ல, இப்போது இந்த 4 வகை பில்லரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துவீங்களா இல்லை பயன்படுத்த மாட்டீங்களா? சரிப்பா, இந்த 4 வகை பில்லரை என் லைஃப்பில் பயன்படுத்துவேன். தேவா, நீ பயன்படுத்துவியா? சரிப்பா, நானும் பயன்படுத்துவேன். நீங்கள் 2 பேரும் உங்கள் லைஃப்பில் இந்த 4 வகை பில்லரை ஒரு காலத்தில் பயன்படுத்துங்க. பயன்படுத்திங்கன்னா அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும்.